வணக்கம் அன்பர்களே. அதாவது கோடைக்காலம் வந்துருச்சு. எல்லாரும் கவனமாக இருங்க. நிறைய தண்ணி சாப்பிடுங்க, தர்பூசணி நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஒரு பானத்தை பற்றி தான் சொல்கிறேன். அது ஈஸியாக நமக்கு பண்ணி எடுக்கலாம். வீட்டில் 5 இதழ் செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா, சிகப்பு செம்பருத்தி அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது, நம்ம குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல் குடல் புழுவுக்கு வேப்பங்குழுந்து, மஞ்சள், உப்பு வச்சு நல்லா அரைத்து வெந்நீரில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குடல் புழு வெளியேறும். அதேபோல் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. கோடைக்காலம் வெளியே அதிகம் சுத்த வேண்டாம். வெளியே சுற்றுவதால் நமக்கு உடம்பில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு டயர்டாகி போகும். வேண்டாம். வெயிலில் சுற்றுறது கம்மியாக்குங்கள். 8 லிட்டர் 6 to 8 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடித்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக வெயிலில் சுற்றுவதும் வேண்டாம். நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு வாருங்கள்.